வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கு வீடியோவில் நேற்று இன்று நாளை என்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று என்கிற பாடலை கீபோர்டில் எப்படி வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பாடல் 4 கட்டை சுருதி மோகன ராகம் எஃப் மேஜர் என்கிற ஸ்கேலில் மெட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பாடலில் மோகன ராகம் அல்லாமல் கல்யாணி ராகத்தில் வருகின்ற பிரதி மத்தியமம் என்கிற சுரமும் காக்களி நிஷாதம் என்கிற சுரமும் இடம்பெறுகின்றன. பாடலின் தாளம் ஆதிதாளம் 4/4 டைம் சிக்னேச்சர், டெம்போ 129. இந்த பாடலை நாம் இப்போது கேசியோ CTX 9000 என்கிற கீபோர்டில் வாசித்து பார்க்க போகிறோம். இந்த பாடலில் பின்னணியில் வருகின்ற தாளத்திற்கு இணையான தாளமாக இந்த கீபோர்டில் இருந்து ரிதம் செக்ஷனில் 59 என்ற எண் கொண்ட ஹிப் ஹாப் என்கிற தாளத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய டெம்போ 129 என்ற அளவில் வைத்துக்கொள்வோம். இப்போது இந்த பாடலை இந்த கீபோர்டில் டோன் செக்ஷனில் 303 என்ற எண் கொண்ட சொப்ரனோ சேக்ஸ் என்ற இசைக்கருவி கொண்டு வாசிக்கிறோம். அதற்கு செகண்ட் லேயராக ரெக்கார்டர் என்கிற வாய்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். ஹரி காம்போஜியினுடைய ஜன்னியமாகிய மோகன ராகத்தினுடைய சுரஸ்தானங்கள் சட்ஜமம், சதுச்சுருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், பஞ்சமம், சதுச்சுருதி தெய்வதம், தாரஸ்தாயி ஷட்ஜமம். இவை இல்லாமல் இந்த பாடலில் மா 2 என்கிற பிரதி மத்தியமும் நீ 2 என்கிற காக்களி நிஷாதமும் இடம்பெறுகின்றன. இந்த பாடலின் பல்லவி தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. பல்லவியின் முதல் வரி பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பாடலின் இந்த வரி கா என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. கப்பப்ப கதத பாககாரி சரிரி சககரி சசதாச. இந்த வரியை தாளத்தில் வாசித்தால் முதலில் தாளம், அதன் மீது எஃப் மேஜர் கார்டு, அத்தோடு மெட்ரோனோம், இந்த 2 வரிகள் பல்லவி என்று கொண்டால் அடுத்து வருவது அனுபல்லவி. நான் வரும்போது 1000 ஆடல் ஆட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. இதுவும் கா என்கிற சுரத்தில் தான் ஆரம்பிக்கிறது. இதில் நீ 2 என்கிற காக்களி நிஷாதம் இடம்பெறுகிறது. கபரீரி சகபரீரி சகபப பதத பாதா கபத சனி நிதாத பகபா கரிசா. இந்த வரியோடு சேர்த்து பல்லவி முழுவதையும் தாளத்தில் வாசிப்போம். முதலில் தாளம், அத்தோடு எஃப் மேஜர் கார்டு, அதன் மீது மெட்ரோனோம், அடுத்து சரணத்தை வாசிக்கலாம். சரணத்தின் முதல் வரி மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து.
இந்த வரி 2 முறை வருகிறது. இது தாரஸ்தாயி சஜ்ஜமம் என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. சா ச ச சா சரி த த சா சனி சரி ரி சனி த த நி த பப்பா. இந்த வரியை தாளத்தில் வாசிப்போம். முதலில் தாளம், எஃப் மேஜர் கார்டு, அதோடு மெட்ரோனோம். அடுத்த வரி, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து. இந்த வரியும் 2 முறை வருகிறது. இது கா என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. கபத சனிதத பமப்பா பகபத தாசதா பமப்பா. இந்த வரியில் மோகன ராகத்தோடு கல்யாணியில் வருகின்ற காக்களி நிஷாதமும் பிரதிமதிமமும் இடம்பெறுகின்றன. கபத சனிதத பமப்பா பகபத தாசதா பமப்பா. இந்த வரியை தாளத்தில் வாசிப்போம். முதலில் தாளம், அதோடு எஃப் மேஜர் கார்டு, மெட்ரோனோம். சரணத்தின் கடைசி வரி, எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்றுதானே, இன்ப நாளும் என்றுதானே. இந்த வரி தெய்வதம் என்கிற தா சுரத்தில் ஆரம்பிக்கிறது. தாப்பா 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 கபத சாசதா சாதாப்பா காப்பரீரி சதசா. இந்த வரியை தாளத்தில் வாசித்தால் முதலில் தாளம், அதோடு எஃப் மேஜர் கார்டு, அதன் மீது மெட்ரோனோம். இப்போது சரணம் முழுவதையும் தாளத்தில் வாசித்து பார்ப்போம். முதலில் தாளம், அதன் மீது எஃப் மேஜர் கார்டு, அதோடு மெட்ரோனோம்.